அன்புள்ள சகோதர சகோதரிகளும் அனைவருக்கிறது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் பார்வையற்றவர் பார்வை பெறுகிறார், பார்வை உள்ளவர் பார்வையை இழக்கிறார். இது ஒரு விசித்திரமான வாசகம். இயேசு ஓய்வு நாளில் ஒரு குருடனை குணமாக்கியதால் பரிசேயர்கள் இயேசு மீது சினம் கொள்கிறார்கள், ஆத்திரம் கொள்கிறார்கள். இந்த பரிசேயர் அவருடைய சட்டத்திட்டங்கள் மத போதனையை பற்றி கொண்டு வாழ்கிறார்கள். ஆகவே இயேசு கூறுவதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் பார்வை இல்லாதவர் பார்வை பெற்ற பிறகு அவருடைய விசுவாசம் ஆழமாகிறது. முதலில் இயேசுவை பார்த்து இயேசு என்ற இந்த மனிதர் என்று சொன்னார். பிறகு இறைவாக்கினர் என்று சொன்னார். கடைசியில் இயேசு அவரை பார்த்த பிறகு சொன்னார், நீ இறைமகனை பார்க்க விரும்புகிறாயா என்று. அப்போது நான் ஆமாம் என்று சொன்னார். பார் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சொன்ன உடனே ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் காலில் விழுந்து இயேசுவை வணங்கினார். இதுதான் படிப்படியாக விசுவாசத்தில் வளர்வது. ஆனால் இந்த பரிசேயர்கள் அவர்களும் படிப்படியாக பார்வையை இழக்கின்றார்கள். கடைசியில் அவருடைய பிடிவாதத்தினால், முரட்டுத்தனத்தினால் பார்வையற்றவர்களாக உருவாகுகிறார்கள். ஆகிய சகோதர சகோதரர்களே, நாம் இன்றும் பார்வை உள்ளவராக, அதே நேரத்தில் நம்முடைய பார்வையாகப்பட்டது இன்னும் ஆழமாக இயேசு மீது இருக்க மன்றாடுவோம். நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது முழு மனதோடு மன ஆழத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். இயேசு நம்மை மீட்பர், நம்முடைய மீட்பர், நம்மை வழி நடத்துபவர். ஆகவே இந்த மாதிரியான விசுவாசத்தில் இயேசுவை நம்புவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.